நாலடியார் பாடல் எண் 148. ஒருபுடை பாம்பு கொளினும் ஒருபுடை அங்கன்மா ஞாலம் விளக்குறும் திங்கள்போல் செல்லாமை செவ்வன் நேர் நிற்பினும் ஒப்புரவிற்கு ஒல்கார் குடிப்பிறந்தார். அதாவது நிலாவினுடைய ஒரு பாகத்தை பாம்பு பற்றி கொண்டாலும் அது மற்றொரு பாகத்தால் ஒளியை பரப்பி உலகத்தை விளக்கி கொண்டிருக்கும். இவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த சந்திர கிரகணத்தன்று சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி கொஞ்சம் நுழையும். அப்போ இந்த பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல் விழும். அதனால் என்னாகும், சந்திரனுடைய ஒரு பகுதி மறைக்கப்படும். சில சமயம் முழு சந்திர கிரகணத்தன்று பூமி முழுமையாக அந்த சந்திரனின் மேல் பூமியினுடைய நிழல் விழும். அப்பொழுது பூமியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சந்திரன் இருளாக தெரியும், மறைக்கப்பட்டிருக்கும். அதை பாம்பு பற்றி கொண்டது, கேது என்கிற பாம்பு பற்றி கொண்டது அப்படிங்கிறது அது ஒரு கிரகண காலங்கிறது புராண கதை. அந்த கதையை தழுவி தான் இந்த பாடல் சொல்லியிருக்கிறாங்க. சில புராண கதைகள் ஜைனர்களுக்கு உடன்பாடு உண்டா உடன்பாடு இல்லையான்னு தெரியல. இது ஒரு எல்லோருக்கும் கூறிய பொது நீதி ஆகலின் பிற மதத்தவர் கொள்கையையும் தழுவி கூறினார் முனிவர் அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கெல்லாம் ஜைனர் கொள்கைக்கு மாறாக நாலடியாரில் சில கொள்கைகள் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த சமாதானத்தை கூறுவதே பொருத்தமுடையதாகும். சரி, அதுபோல உயர்குடியில் பிறந்தோரை இந்த வறுமை பற்றி கொண்டாலும் கூட அவர்கள் உயர்குடி பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வறுமையில் இருந்து கொண்டே தம்மிடம் எஞ்சி இருக்கும் சிறிது பொருளை கொண்டாவது பிறர்க்கு உபகாரம் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. இப்போ பதவுரைக்குள்ளே போகலாம். ஒருபுடை ஒரு பக்கத்தை பாம்பு கொளினும் பாம்பு பற்றி கொண்டாலும் ஒருபுடை மற்றொரு பாகத்தால் அம்கண் மாஞாலம் அழகிய இடமுள்ள பெரிய பூமியை விளக்குறும் பிரகாசிக்கச் செய்கின்ற திங்கள் போல் சந்திரனைப் போல குடிப்பிறந்தார். உயர்குடியில் பிறந்தவர்கள் செல்லாமை, அதாவது எண்ணமும் சொல்லும் தொழிலும் ஆகிய செயல்கள் நடைபெறாமை, வறுமையை குறிக்குது. செவ்வன் நேர் நிற்பினும் நன்றாக, அதாவது வறுமை அதனுடைய முழு வேலையை காமிக்குது. அப்படி நேர்ந்து நின்றாலும் ஒப்புரவிற்கு ஒல்கார், ஒப்புரவு செய்வதற்கு அல்லது உபகாரம் செய்வதற்கு நற்குடியில் பிறந்தவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இங்கே ஒப்புரவிற்கு ஒல்கார் என்கிற அதே தொடர் திருவள்ளுவரும் ஒரு குறளில் சொல்கிறார். அந்த குறள் 218வது குறள். இடன் இல் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். கடன் அப்படின்னு சொன்னால் கடமைன்னு அர்த்தம். கடனறி காட்சியவர்னா தம் கடமை இதுதான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட அறிவுடையோர், அதுதான் கடனறி காட்சியவர். அவங்க என்ன பண்ணுவாங்க, இடன் இல் பருவத்தும் பொருள் சுருங்கிய காலத்திலும், அதாவது தான தர்மமெல்லாம் செய்வதற்கு இடமில்லாத காலத்திலும் ஒப்புரவிற்கு ஒல்கார், ஒப்புரவு செய்வதற்கு மனம் தளரமாட்டார்கள். அது என்ன, அந்த ஒப்புரவு ஈகை இந்த ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னா, ஈகை என்பது ஒருவர் இறந்து கேட்க அந்த ஒரு தனி ஒரு மனிதனுக்கு செய்கிறதுக்கு பேர் ஈகை. ஒப்புரவு என்பது பொது நன்மைக்காக எதிர்பார்ப்பின்றி செய்யப்படும் உதவி அல்லது தொண்டுக்கு ஒப்புரவுன்னு பேர். எடுத்துக்காட்டாக கோடை காலத்தில் வழிப்போக்கர்களுக்கு உதவியாக இருக்கட்டுமே என்று ஒரு நீர்மோர் பந்தல்லாம் அமைப்பாங்க. அது யாரும் கேட்டு செய்கிறதில்ல.
அது வழியில் போகிறவங்க பாவம் குடித்து தாகத்தை தணித்து கொள்ளட்டுமே என்று தம்மிடம் உள்ள சிறிய ஒரு பொருளை கொண்டாவது ஓரளவுக்கு அந்த மோரையெல்லாம் அங்கே வச்சு வர்றவங்களுக்கு கொடுக்கறது அது உபகாரம் செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். இவ்வாறான உபகாரங்களுக்கு ஒப்புரவு என்று பெயர்.